இங்கே நம்ம பலதரப்பட்டவர்களாக இருக்கிறோம். பல வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்கள், கல்லூரி மற்றும் பள்ளிகளிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தொழிற்சாலைகளிலே வேலை செய்கிறவர்களாக இங்கே நாம் இருக்கிறோம். பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் இங்கே நாம் இருக்கிறோம். நம்முடைய நிலைகள் ஒவ்வொருவருக்கும் வேற வேற இருந்தாலும் எல்லாரையும் இன்றைக்கு நான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு தலைப்பில் ஒரு பேரில் உங்களை சொல்ல போகிறேன். நாம் எல்லாருமே பாதுகாவலர்களாக நாம் இருக்கிறோம். காவலர்கள் மிக மிக அவசியமானவர்கள். வீட்டை காப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நாட்டை காப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், காவலர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி தொழிற்சாலை ஒரு நிறுவனத்தை காவல் காக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது, வெளியில் வர முடியாது. கல்வி நிறுவனங்கள், சில பிரபலமான தனி நபர்களை பாதுகாப்பதற்கும் காவலர்கள் இருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போனாலும் அங்கேயும் செக்யூரிட்டி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது பாதுகாவலர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம எல்லா துறைகளிலுமே நம்ம பார்க்கிறோம். இவர்களெல்லாம் இருந்தாலும் நாம் எல்லாருமே, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் எல்லாருமே பாதுகாவலர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா காவல் என்று வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் இருந்து தான் நான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன். நாம் எல்லாருமே பாதுகாவலர்களாக நாம் இருக்கிறோம். நாம் காக்க வேண்டியது எதை? இப்போ எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறார்கள், எல்லையை பாதுகாப்பாங்க. இல்லை, தொழிற்சாலையை பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த தொழிற்சாலைக்குள்ளே இருந்து பொருட்கள் வெளியில் போகாமலோ அல்லது தவறான எந்த ஒரு நபரோ பொருளோ உள்ளே போய்விடாதபடிக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். கல்வி நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பாதுகாவலர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய வேலை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை இருக்கிறது. நாம் காவல் காக்க வேண்டிய விஷயம் எது என்றால் நம்முடைய இருதயம். உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம், ஏன் இருதயம் காக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும்பொழுது, இருதயம் அப்படின்ற முதல் வேதாமத்தில் முதல் முறையாக சொல்லப்பட்ட இடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம். இருதயம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் இருக்கிறதுனாலே இந்த இருதயம் காக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் ஏதோ ஒரு நாளிலே பொல்லாதது, அல்ல மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் பொல்லாதது, வருஷத்திலே ஒரு குறிப்பிட்ட மாதம் அதனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. மாறாக நித்தமும் டெய்லி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது. அப்படின்னா தவறாக யோசிக்கிறான். மனுஷனுடைய இருதயம் தவறானவைகளை யோசிக்கிறது. அந்த தவறானவைகள் யோசிக்கிறதுனாலே இருதயம் காக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இருதயத்தின் வழியாக தான் எல்லாமே உள்ளே செல்கிறது. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 7:21.
எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். 21 எப்படி தொடங்குகிறது? மனுஷருடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுக்கு உள்ளே இருந்து என்று படிக்கிறோம். அதுக்கப்புறம் 22 கடைசியில் புறப்பட்டு வரும். இப்போ உள்ள இருக்கிறது, உள்ள இருந்து இவைகளெல்லாம் புறப்பட்டு வருகிறது. 23 கடைசியில் வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இருதயத்தின் வழியாக தான் தீட்டானவைகள், பொல்லாப்பானவைகள் மனுஷனுக்குள்ளே செல்லுகிறது. ஆகவே அந்த இருதயம் காக்கப்பட வேண்டும். இருதயத்தின் வழியாக பொல்லாப்பு எதுவுமே மனுஷனுக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக இருதயம் காக்கப்பட வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 45ஆம் வசனத்தை பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்தை குறித்து இந்த வசனத்திலே பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நம்ம பொக்கிஷத்தை கண்ட இடத்துலயே நம்ம வைக்க மாட்டோம். பணத்தை, ஒரு விலை உயர்ந்த பொருளை கண்ட இடத்துல நம்ம வைக்க மாட்டோம். அதை வைப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கும். இப்போ நகையெல்லாம் நான் சகோதரிகள் போடுறீங்க, கண்ட இடத்துலையும் வைக்க மாட்டோம் இல்லை, பீரோலுக்குள்ளே இருக்கும். பீரோலுக்குள்ளேயும் ஒரு டப்பாக்கெல்லாம் கொண்டு போய் அதை வைப்போம். அப்போது பொக்கிஷம் பணமாக இருந்தால் ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கேஷாக இருந்தால் கண்ட இடத்துல போட்டுருவோமா? அதை வைப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? இருதயம் பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷம் காக்கப்பட வேண்டும். பொக்கிஷத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல இருதயமாகிய பொக்கிஷத்தை நாம் காக்க வேண்டும். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருதயம் ஏன் காக்கப்பட வேண்டும் என்றால் இதுதான், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் அது பொல்லாததாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் பொல்லாத நினைவுகள்னாலே நிறைந்திருக்கிறது. அப்படி நிறைந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் அதன் வழியாக தான், இருதயத்தின் வழியாக தான் பொல்லாதவைகள் எல்லாம் மனிதனுக்குள்ளே செல்கிறது. அப்படி செல்லக்கூடாது. ஆகவே இருதயம் பாதுகாக்க வேண்டும். இருதயம் பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகவே இந்த இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். காவல் காக்க வேண்டிய விதம் மறுபடியும் நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இங்கிலீஷில் ஆல் டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அக்கறையோடு, விடாமுயற்சியோடு உன் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காவல். இப்போது ஒரு ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்ப போகிறாங்க அப்படின்னா, பணம் நிரப்ப போகிறதா இருந்தாலும் சரி, பணத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பாதுகாவல் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக்யூரிட்டி ஆட்கள் இருப்பாங்க. துப்பாக்கி ஏந்திய மனுஷங்க துணைக்கு இருப்பாங்க. எல்லா நேரமும் இருக்கிறது இல்லை. இந்த பணம் போடுகிற நேரத்தில், பணம் எடுக்கிற நேரத்தில் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸார்கள் அல்லது தனியார் செக்யூரிட்டி ஆட்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது எல்லா விதமான காவலோடும் இருதயம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கறையோடு கூட இந்த இருதயத்தை நாம் காக்க வேண்டும். நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம், நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் இப்படி பாதுகாக்கிறோமா? வெளியில் எங்கேயாவது போகும்போது வீட்டை பூட்டிட்டோமா அப்படின்றது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா திரும்ப ஷேக் பண்ணி பார்க்குறோம். இல்லைன்னா சில நேரத்தில் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் போட்டுறோம் இல்லை? ஏன் அப்படின்னா வீடு திருடப்பட்டு போய்விடக்கூடாது, உள்ளே உள்ள பொருட்கள் திருடப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் இப்படி இருக்கிறோம். இதெல்லாம் போனால் கூட பரவாயில்லை. நம்முடைய இருதயம்
களவு போய்விடக்கூடாது, நம்முடைய இருதயம் வந்து திருடப்பட்டு போய்விடக்கூடாது, நம்முடைய இருதயம் மோசமாகிவிடக்கூடாது. அந்த இருதயத்தை நாம் எல்லா காவல், எந்த அளவிற்கு காவல் போட முடியுமோ அந்த அளவிற்கு காவல் போட்டு இருதயத்தை நாம் காக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் பிறருடைய இருதயத்தை காக்கிறோம். பிறருடைய இருதயம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறோம், புத்திமதிகள் எல்லாம் சொல்கிறோம். அது நல்லது. ஆனாலும் வேதவசனம் சொல்கிறபடியா உன் இருதயத்தை காத்துக்கொள். பிறர் இருதயத்தை காப்பது இரண்டாம் தரம், முதலாவது உன்னுடைய இருதயத்தை நீ காவல் காத்துக்கொள் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தை, பிறருடைய இருதயத்தையும் நாம் காக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், கணவர், மனைவி, நமக்கு நெருக்கமானவர்கள், விசுவாசிகள், இவருடைய இருதயத்தை காக்க வேண்டுவதும் நமக்கு பொறுப்பாக இருந்தாலும் பிரதானமாக நாம் காக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தை தான். எல்லாருடைய இருதயத்தையும் காத்து நம்முடைய இருதயம் காக்கப்படவில்லை என்றால் அதிலே அர்த்தமில்லை. ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் நாம் காத்து கொள்ள வேண்டும். யாரும் இந்த பொல்லாங்கு எதுவும் இந்த இருதயத்திற்குள்ளே வந்து விடாதபடிக்கு எந்த அளவிற்கு காவல் காக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு காவல் காக்க வேண்டும். காவல் காக்கிறதுனால வரக்கூடிய நன்மை என்ன? 23 வசனத்தை மறுபடியும் படிங்க. அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதனிடத்தினின்று? இருதயத்திலிருந்து. இருதயம் காக்கப்படும் பொழுது இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னா வற்றாத ஒரு ஊற்று புறப்படும். ஊற்று வந்து மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும், தாகம் தீர்க்கும். மற்றவர்கள் அந்த ஊற்றை நோக்கி வருவார்கள். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மக்கள் போவாங்க, அந்த இடத்தை அணுகுவார்கள். எங்களுடைய கிராமத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது. எங்கள் ஊருக்கு வெளியில் வந்து ஒரு பாறை இருக்கிறது. இல்லை, பாறையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ஊற்று இருக்கும். பாறையில் வேலை பார்ப்பாங்க. பாறை வேலை வந்து கடினமான ஒரு வேலை, அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த பள்ளங்களில் உள்ள தண்ணிகள் எல்லாம் காஞ்சு போயிடும், வற்றி போயிடும். ஆனால் ஊற்று மட்டும் வற்றாது. கீழே இருந்து மேலே போய் அது ரொம்ப சமதளத்தில் இருக்காது, ஒரு ஈஸியாக போகவும் முடியாது. கையை பிடிச்சி அதை போய் மேலே ஏறி தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய தாகம் தீர்க்கப்படுவார்கள், சாப்பிடுவாங்க. மக்கள் அதை நோக்கி வருகிறார்கள், மக்களுக்கு பயன் அளிக்கிறது. அதே போல நம்முடைய இருதயம் காக்கப்படும் பொழுது மக்கள் நம்மிடத்திலே வருவார்கள். நம் மூலமாக மக்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள், நம் வாழ்க்கை மூலமாக மக்கள் பயனடைவார்கள். அதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காவல் காத்த ஒரு தேவ மனிதரை இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு முன்பதாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு தேவ மனிதர் தன்னுடைய இருதயத்தை எவ்விதமாக காத்து கொண்டார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கெடுத்துவிடும். ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட பண்புகள் நம்முடைய இருதயத்தை எப்படி காக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். சந்ததியின் வரலாறு. 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பிலிகால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு 17 வயசு, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான் என்று வாசிக்கிறோம். ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யாருடைய துன்மார்க்கத்தை? தன்னுடைய சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருவார். இப்போ நம்முடைய இருதயத்தை, இந்த யோசேப்பு எப்படி தன்னுடைய இருதயத்தை காவல் காத்தார் என்றால், சகோதரர்கள் செய்கிற தவறை தான் செய்யவில்லை. அவர் செஞ்சிருந்தார்னா இவருடைய இருதயத்தை அவர் கெடுத்திருந்திருப்பார். ஆனால் தன்னுடைய இருதயத்தை காவல் காத்தார். எப்படி?
தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவறை தானும் செய்யாமல் மாறாக அவர்களுடைய தவறை போய் தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லி வந்தார் இந்த யோசேப்பு. இப்போ இவர் தன்னுடைய சகோதரர்களோடே தான் இருக்கிறார். 2ஆம் வசனத்துல தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களோட தான் இருக்கிறார், அவர்களோட தான் பழகுகிறார், அவர்களோடு சேர்ந்துதான் ஆடுகளை மேய்க்கிறார். ஆனா அவங்களுடைய தவறுக்கு உடன்படவில்லை, தவறுக்கு இணங்கவில்லை, அவர்களோடு கூட சேர்ந்து தவறு செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் பொல்லாப்பு. தவறு செய்வதற்கு நம்ம ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சர்வ சாதாரணமாக நாம் தவறு செய்து விடலாம், நம்முடைய இருதயத்தை நாம் கெடுத்து விடலாம். இப்படிப்பட்ட உலகத்திலே இருக்கிற நாம் பொல்லாங்கு துன்மார்க்கம் நம்முடைய இருதயத்தை கெடுத்து விடாதபடி அதை நாம் தடை செய்ய வேண்டும், அதை நாம் காக்க வேண்டும். சகோதரர்களுடைய நம்முடைய உறவினர்களுடைய குற்றம் நம்முடைய இருதயத்தை கெடுத்து விடாதபடி அது வெளியிலே நிற்க வைக்க வேண்டும், உள்ளே அனுமதித்து விடக்கூடாது. யோசேப்பு நல்ல உதாரணமாக இருக்கிறார். சகோதரர்கள் எல்லாம் துன்மார்க்கமாக எப்படிப்பட்ட தவறுகள் செய்தார்கள், துன்மார்க்கம் செய்தார்கள் என்று நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக தவறுகள் துன்மார்க்கம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே நுழைய விடாதபடி நாம் காவல் காக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அதே அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இங்க அப்பா யோசேப்பை பார்த்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் வைக்கல. நான் உன்னை அவங்கள்ட்ட அனுப்பலாமா அப்படிலாம் கேட்கல, நீ போறியா அப்படின்னு கேட்கல. அவருடைய கேள்வியை பாருங்க, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை அவங்கள்ட்ட அனுப்ப போகிறேன், வா, வரையா இல்லையா அப்படி கேள்வி இல்லை. நான் அங்கே உன்னை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி அப்பா அழைக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, இதோ போகிறேன். அடுத்து 14ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான், அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அனுப்ப போகிறேன் வா என்றான், அவன் இதோ போகிறேன் என்றான், அனுப்பினான், அவன் போனான். இந்த வார்த்தைகளெல்லாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. யார் இவர்கள்? யாரிடத்துல இந்த அப்பா அனுப்புகிறார்? இவரை பகைத்தவர்கள் எல்லாரும் இவரை பகைத்தார்கள் அப்படின்னு 4ஆம் வசனத்துல கடைசியில நாம் வாசிக்கிறோம். அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தன்னை பகைத்த சகோதரர்களை சந்திப்பதற்காக இந்த யோசேப்பை அப்பா அனுப்புறாரு, போகிறார். இந்த வருஷத்துல தமிழ்நாடு சுவிசேஷ பாலசங்கம் அவங்களுடைய VBS தீம் இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில் இருந்தார். அதுல ஒரு பாட்டும் இந்த வசனத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு. பகைத்த சகோதரர்களிடத்திலே அப்பா அனுப்பும் பொழுது அவர் போகிறார். அப்ப பகைமை அவருடைய இருதயத்துக்குள்ளே இல்லை. பகைமை இருதயத்துக்குள்ளே போக விடாமல் இந்த யோசேப்பு தடுத்து இருக்கிறார். உள்ள இருந்ததுன்னா போக மாட்டான்ல, தடை சொல்லியிருப்பார், நான் முடியாதுப்பா, அவங்க என்னெல்லாம் பகைக்கிறாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க, சொப்பனக்காரன் என்னை பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் போய் நலம் விசாரிச்சுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு சொல்லலை. பகைமையை உள்ளத்துக்குள்ளே வைக்கவில்லை. பகைச்சிட்டு போட்டு, சகோதரர்கள் பகைத்தால் பகைக்கட்டும், ஆனால் நான் ஒருபோதும் அவர்களை பகைக்க மாட்டேன். பகை இருந்துச்சுன்னா வேற ஆள போக முடியுமா? போயிருக்க முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக அநேக பேசின பேச்சுக்கள், அவர்கள் செய்த செயல்கள் இன்னும் நம்ம உள்ளத்துக்குள்ள அப்படியே இருக்கிறது, பகைமையாக இருக்கிறது. பகைமை இருந்துச்சுன்னா பேச தோணாது, முகத்தை பார்க்க தோணாது, ஒன்றாய் சேர்த்து சாப்பிட தோணாது.
ஒரு இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகணும்னு தோணாது. நீ போனா நான் வரல, இல்லை அப்படிதான் வரும். அவன் இருக்கிற இடத்துல நான்லாம் இருக்க முடியும். அவளை கூப்பிட்டீங்கன்னா அவனை கூப்பிட்டீங்கன்னா நான் வர முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பகைமை இருக்கிறது. நம்ம இப்படி பகைமை இருதயத்துக்குள்ள விட்டுட்டோம். நம்ம பகைமை வெளியில நிறுத்தி வைக்கல. அதை நாம் காவல் செய்யவில்லை. உள்ள போகாத, என்னுடைய இருதயத்துக்குள்ள நீ போவதற்கு உனக்கு இடம் தர முடியாது, உனக்கு அனுமதி இல்லை என்று நாம் சொல்லவில்லை. யோசேப்பு பகைமையை வெளியில நிறுத்தினார். தன்னுடைய இருதயம் பகைமையினாலே சேதப்படாதபடி காத்து கொண்டார். அதுக்கப்புறம் அதே வசனங்கள்ல இன்னொரு குறிப்பும் என்ன அப்படின்னா, அப்பாவினுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் அந்த சுபாவத்தை அவர் வெளியில நிறுத்தினார். அப்பா கூப்பிடுறாரு. நான் முதல்ல சொன்னது போல அவர்கிட்ட யோசிப்பிட்டு போறியா இல்லையா அப்படின்னு அவருடைய விருப்பத்தை எல்லாம் கேட்கல, ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாம் வைக்கல. அப்பா அதிகார தோரணியில பேசுறாரு. வா, நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யோசேப்பு போகிறேன், அனுப்ப போகிறேன், அவன் இதோ போகிறேன், அனுப்பினான், அந்தபடியே அவன் போனான். இன்றைக்கும் பிள்ளைகள் பாருங்க, இங்க ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அல்லது இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை என்னும் சுபாவத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள அனுப்பி இருதயத்தை கெடுத்து வைத்திருக்கிறீர்களா? இந்த பெற்றோருக்கு நம்ம எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லுது. எப்போ வரைக்கும் கீழ்ப்படியணும்? எந்த ஏஜ் வரைக்கும் கீழ்ப்படியணும் சொல்லியிருக்கா? நீ ஒரு 10ஆவது வகுப்பு படிக்கிற வரை கீழ்ப்படி, காலேஜ் படிக்கிற வரைக்கும் கீழ்ப்படி, அல்லது உனக்கு திருமணம் ஆகுற வரைக்கும் நீ அவங்க சொன்னதை கேளு அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கா? கால வரம்பு சொல்லியிருக்கா? இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பெற்றோர்களுடைய புலம்பலை கேட்க முடிகிறது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா கீழ்ப்படுகிறாங்க, கேட்டான். ஆனால் இன்னைக்கு வளர்ந்த பிறகு சொல் பேச்சு கேட்கறது இல்லை. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், சொன்னதை கேட்க மாட்டேன்றான். அன்பான பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும், எத்தனை வயது ஆனாலும், எத்தனை பதவியில் இருந்தாலும், எத்தனை பொறுப்பில் இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்றதை நீங்கள் கேட்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் பயந்த காலம் போய் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் பயந்த காலம் இன்னைக்கு வந்துருச்சு. அன்பானவர்களே, நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது தவறாக பேசுவாங்க, தவறான முடிவு எடுப்பாங்க, தவறான செயல் செய்வாங்க. எதுக்கு பேசுறது, அமைதியாக இருந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் விட்டது. இப்போ 17 வயசு வாலிப பையன், +2 முடித்த ஒரு பையன் இந்த காலத்தில் இருந்தா, போறியாடா அப்படின்லாம் கேட்கல. போ, அவன் அண்ணன் அங்கே போய் பார்த்துட்டு சுக செய்தி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே போகிறம்பா அப்படின்ட்டு தலையை ஆட்டிட்டு போகிறார். அன்பானவர்களே, எத்தனை வயது ஆனாலும், நீங்கள் எவ்வளவு படித்தாலும் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமை என்னும் சுபாவத்தை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே போகக்கூடாதபடி இந்த யோசேப்பு காவல் காத்தான். இதெல்லாம் யோசேப்புகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளாக இருக்குது. கீழ்ப்படியாமை இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு, அதிகமாகி கொண்டு இருக்கிறது. குழந்தைகளாக இருந்த காலத்திலே கீழ்ப்படிந்தோம். இன்றைக்கு வயது விட்டது, நமக்கென்று குடும்பம் விட்டது, பெரியவர்கள் ஆகிவிட்டோம், வேலைகளை செய்கிறோம், பெற்றோர் சொன்னதை நம்ம கேட்குறோமா? நீங்கள் எத்தனை வயது ஆனாலும் உங்களுடைய பெற்றோர் பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இதுக்கு அப்படி ஆப்போசிட் இன்னொரு சம்பவத்தை நான் இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது நான் பார்த்தேன். ஒரு பையன், அவருக்கும் ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும். அப்பா திட்டிடுவாரு அப்படின்ட்டு ஒரு பயம் அந்த பையன் அவனுக்கு உள்ள இருக்குது. எங்கள் அப்பா என்னை திட்டிடுவாரு, அதனால நான் வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னாங்கல்ல. இப்போ இந்த 2 பேரில் யார் நல்லவராக நீங்கள் நினைப்பீங்க? கீழ்ப்படிந்த பிள்ளையை தான் நம்ம பாராட்டுவோம். அன்பான பிள்ளைகளே, தம்பி தங்கைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். அவங்க உங்களுக்கு கெடுதல் சொல்லித்தர மாட்டாங்க,
நீங்கள் இப்படி போகணும், உனக்கு ஒரு தீமை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்வார்கள். நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பாவின் பேச்சுக்கு கீழ்ப்படியாமை என்னும் சுபாவத்தை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே போகக்கூடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை காவல் காத்தார் இந்த யோசேப்பு. அதுக்கப்புறம் 39ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 39ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இந்த யோசேப்பு வாலிபனாக ஒரு ஒரு போத்திபாருடைய வீட்டிலே இவர் இருக்கிறாரு. அங்கே போத்திபாருடைய மனைவி இவருடைய அழகிலே மயங்கி இவரை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாள். அப்போது அந்த வாலிபன் பாலியல் பாவத்திற்கு தன்னுடைய இருதயம் தீட்டுப்படாதபடி அதை காவல் காத்தார். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சம்மதிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்மதிக்கவில்லை. இந்த தொந்தரவு இவருக்கு எப்போவெல்லாம் இருந்தது? நித்தம் டெய்லி. 10ஆம் வசனத்தில் தொடக்கத்தில் வாசிக்கிறோம், அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்தோம். டெய்லி அவளுக்கு இந்த யோசேப்புக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த தொந்தரவு இருந்தது. ஒரு நாள் சோதனை வந்தாலே விழுந்து போகக்கூடியது. ஆனால் யோசேப்புக்கு டெய்லி தினசரி இந்த தொந்தரவு இருக்கிறது. ஆனால் அவர் சம்மதிக்கவில்லை. இன்றைய நாட்களிலே இந்த பாலியல் பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்களாகிவிட்டது. சர்வ சாதாரணமாக வாலிப பையனாக இருந்தாலும் வாலிப பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய சரீரத்தை குறித்த ஒரு அக்கறை குறைந்து விட்டது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழ்வோம். உனக்கு கல்யாணம் ஆகும்போது நீ கல்யாணம் பண்ணி போய்க்கோ, எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் வாழ்க்கையில நம்ம யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்ற கலாச்சாரம் இன்றைக்கு இருக்கிறது. சேர்ந்து வாழக்கூடிய கலாச்சாரம், திருமணத்திற்கு முன்பே கணவன் மனைவியாக வாழக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு பிரபலமான கல்லூரி அருகிலே குடியிருக்கிறார். அவர் அந்த இருக்கிற இடத்த மாத்துறாரு. அதற்கு காரணம் கேட்ட பொழுது பெண்கள் எல்லாம் ரூமுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னார். பசங்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் தனியாக ஒரு ரூமில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனாலே அவர் இதற்கு உடன்படக்கூடாது என்று, அங்கே இருந்தோம்னா எப்படி ஆகிலும் நம்ம விழுந்து போயிடுவோம் என்று இடத்தை மாற்றினார். ஆனால் மற்ற பிள்ளைகள் சர்வ சாதாரணமான காரியம் இதெல்லாம். அன்பான விசுவாசிகளே, வாலிப பிள்ளைகளே, நம்முடைய வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். திருமண நாள் வரையும் நம்முடைய வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பழி வந்தாலும் பரவாயில்ல. இப்ப யோசேப்பு பாருங்க, தவறு செய்யல, ஜெயிலில் போய் இருக்கிறாரு. தவறு செஞ்சிருந்தாருன்னா அவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை சுமூகமாக தான் போய்கொண்டு இருந்திருக்கும். என்ன, போத்திபாருடைய மனைவியோடய அவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரே தவிர எகிப்துக்கு அவர் போயிருந்திருக்க மாட்டார். எகிப்துக்கு ஒரு அதிபதியாக நிச்சயமாகவே அவர் போயிருந்திருக்க மாட்டார். சில நேரங்களிலே பாவத்திற்கு நோ சொல்லும் பொழுது நமக்கு பாதிப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை பற்றி பிறகு பரவாயில்லை, கடவுள் நிச்சயமாக ஒரு நாளிலே நம்மை உயர்த்துவார். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சகோதரர்கள் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. இப்போ யோசேப்பு அதிபதியாக ஆயிட்டாரு. சகோதரர்கள் எல்லாம் உணவு கிடைக்கிறது என்று இங்கே வந்துட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துச்சு. அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட யோசேப்பு பட்சமாக பேசினாரு, நல்லா பழகினாரு. இப்போ அப்பா இறந்துட்டாரு, ஒருவேளை பழைய காரியத்தை நினைச்சு நம்மளை எதுவும் தண்டிப்பாரா அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அப்படி இதை கேட்ட உடனே அவன் அழுதார் அப்படின்னு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 50ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான்.
இவங்க வந்து தந்திரமா ஒரு வார்த்தை சொல்றாரு, யாக்கோபெல்லாம் சொல்லலை. ஆனா இவங்க சொல்றாங்க, அப்பா இறந்துட்டாரு, அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாப்ல யோசேப்பு. இப்ப அப்பா போனதுக்கு பிறகு ஒருவேளை இவர் வந்து நம்மள பழி தீர்ப்பாரு, இந்த யோசேப்பு வந்து நம்மளை பழி தீர்ப்பான், ஏன்னா அவனுக்கு நம்ம நிறைய கெடுதல்கள்லாம் செஞ்சோம், பழி தீர்ப்பான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு ஒரு தந்திரம் பண்றாங்க. அப்பா வந்து இப்படி சொன்னார் இருக்கும்போது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடை முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அவங்களுடைய பாதகங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட பொழுது இவர் வந்து யோசேப்பு வந்து அழுகிறார். ஏன் அழுகிறாரு? இவர் மறந்துட்டாரு, ஆனா அவங்க வந்து இன்னும் மறக்கல. பழைய பழைய செயல்கள், பழைய நினைவுகள், பழைய குற்றங்கள், பழைய தவறுகள் நடந்து எத்தனையோ வருஷம் இருக்கும். 17 வயசுல இவருக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது. அவர் அதிபதி ஆகும் பொழுது 30 வயசு. 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்ததை சகோதரர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா யோசேப்பு அதை பத்தி சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு முறையாவது சொன்னாரா? இல்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஒரு பிரச்சனை வந்தா இன்னைக்கும் நம்ம அதை கிளறுறோம், இன்னைக்கும் அதை வந்து நம்ம தூக்கி கொண்டு வந்து பேசுவோம். பழச மறந்துருக்குமா? அல்ல இந்த பழைய கசப்பான அனுபவங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே போய் இருதயத்தை கெடுப்பதற்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கிறோமா? நமக்கு எதிராக தான் பேசியிருப்பாங்க, நமக்கு எதிராக தான் நடந்திருப்பாங்க, நம்மை தகாத முறையில தான் நடத்தியிருப்பாங்க, மரியாதை குறைவாக தான் நடத்தியிருப்பார்கள். போனதெல்லாம் போகட்டும், பழசெல்லாம் மன்னிச்சிடும். பழசு வந்து நம்முடைய இருதயத்தை உள்ளே போய் அது கெடுப்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, காவல் காக்கணும். இப்போ யோசேப்பை குறித்து நான் கூடுதலாக 5 நிமிஷம் எடுத்துட்டேன். இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்ததா? ஒரு தனி மனிதனாக, ஒரு வாலிபனாக அந்நிய தேசத்துக்கு போனார். 30 வயதாகும்போது எகிப்தினுடைய அதிபதியானார். இப்பொழுது அவருடைய தந்தை, அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க வந்துட்டாங்க? எகிப்துக்கு வந்துட்டாங்க. யோசேப்பினிடத்திலிருந்து மக்கள் பயன் பெற்றார்கள். யோசேப்பை தேடி வந்தாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையினாலே அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே செழிப்பாய் இருந்தார்கள். எல்லாருக்கும் பஞ்சம், ஆனா இவருடைய குடும்பத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. ஏன்னா யோசேப்பை எகிப்தினுடைய அதிபதி. எப்படி யோசேப்பை எகிப்தினுடைய அதிபதி ஆனார்? தன்னுடைய இருதயத்தை காவல் காத்தார். எந்த ஒரு தீய பண்பும் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே போய்விடாதபடி தொடக்கத்திலே அதற்கு ஒரு காவல் காத்தார். உனக்கு அனுமதி கிடையாது, என்னுடைய இருதயத்துக்குள்ள உனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னார். அதனால்தான் அவர் எகிப்தினுடைய அதிபதியானார். அவரிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் பாதுகாவலர்கள். நாம் எதை காக்கிறோமோ இல்லையோ நம்முடைய இருதயத்தை நாம் காக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள்ள எந்த ஒரு தீட்டும், எந்த ஒரு பொல்லாங்கும் போய்விட அனுமதி கொடுத்து விடக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளிலே நாம் உயர்த்தப்படுவோம். நம்மை தேடி மக்கள் வருவார்கள், நம் மூலமாக மக்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள், நம் மூலமாக நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பயன் பெறுவார்கள். இந்த நிலைமையிலே நாம் வாழ்வோமா? யோசேப்பிட்ட இருந்த நல்ல பண்புகள் நம்மிடத்துல இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தை நம்ம காவல் காத்திருக்கிறோமா? இல்லை எல்லா அசுத்தங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே குடி போவதற்கு, இருதயத்தை கெடுப்பதற்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு செயல்னால, பார்வையினால இருதயம் பாழ்படுகிறது. யூடியூப்பை திறந்தோம் அப்படின்னா நம்ம விரும்பத்தகாத செயல்கள், பார்க்கக்கூடாத காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நம்முடைய இருதயம் கெட்டு போய் விட்டது, மாசடைந்து விட்டது, அழுக்கா இருக்கு. கடந்த காலத்துல ஒருவேளை போயிருக்கட்டும், இப்ப நம்ம ஆண்டவரிடத்திலே வருவோம். இருதயத்தை சுத்தப்படுத்துகிறவர் அவர் மாத்திரமே. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஆண்டவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். கடந்த காலத்திலே பகைமையினாலே, அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாமை என்கிற குணத்தினாலே
இன்னும் நாம் பார்த்த பலவிதமான குணங்களினாலே நம்முடைய இருதயத்தை நம்ம கெடுத்திருந்துட்டு அவைகளை எல்லாம் தூர எடுத்து போட்டு இருதயத்தை இது முதற்கொண்டு நாம் காவல் காப்போம். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் ஜீவ ஊற்றுக்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜெபத்துக்காக தலைகளை தாழ்த்தலாம்.